ஸ்ரீ குருப்பியோ நமக, ஸ்ரீ கணேசாய நமக. பிரசவ லேகியம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்ல போகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி சாறு. இது வெறும் சாறு தான் எடுத்துக்கலாம். அடியில் உள்ள கப்பி யூஸ் பண்ணவே கூடாது. ஒரு காலம் பிரசவம் வர குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஆபத்துங்கிறா, அதனால் அது எடுத்துக்கவே கூடாது. இஞ்சி அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கு. மஞ்சப்பொடி, அதிமதுரம், வசம்பு, அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, ஓமம், தனியா, கருஞ்சீரகம், ஜீரகம், வால்மிளகு, மிளகு, சுக்குப்பொடி, ஜாதிக்காய், ஏலக்காய், லவங்கம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நிறையா எடுத்துக்கணும். நெய் கம்மியாக தான் விடணும். 75% நல்லெண்ணெய், 25% நெய், அப்படி தான் எடுத்துக்கலாம். வெல்லம், நெய், இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இது எப்படி பண்ணுறதுன்னாக்கா, இது எல்லாத்தையுமா உடச்சி வறுத்து எடுத்துன்னு வரணும். அதுக்குள்ளே ப்ராசஸ் இப்போ சொல்லித்தரேன். இது எல்லாத்தையும் போட்டுண்டாச்சு. இடித்து போட்டிருக்கேன். வசம்பு, அதிமதுரம் அதெல்லாம் நல்லா இடிச்சிட்டு தான் போட்டிருக்கேன். இடித்து போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்து விட்றது. இதை ஊர்லலாம் ஊற வச்சு பண்ணுறா. அது என்னன்றது நான் இதுவரை பண்ணினதில்லை. நல்லா வறுத்து பொடிச்சே நல்லாயிருக்கு. ஊற வச்சா மிக்சியில் அரைமான்றது தெரியாது. நல்லா வறுத்துண்டாச்சு. இது நல்லா மிக்சியில் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடுறோம். எல்லாம் நல்லா வறுத்து பொடிச்சுட்டாச்சு. இஞ்சி சாறை எடுத்துட்டாச்சு. வெல்லம். இப்போ முதல்ல இந்த இஞ்சி சாறை அடுப்பில் விட்டு விடுவோம். இஞ்சி சாறு விடும்போது அடியில் உள்ள அந்த வெள்ளையாக இது வந்திருக்கும் பாருங்க, வெள்ளையாக இருக்கிற அந்த இது போடவே கூடாது. எப்போவுமே மாவு மாதிரி படிஞ்சிருக்கும், அது போடவே கூடாது. வெறும் இஞ்சி சாறு மட்டும்தான் போடலாம். அதுலேயே இந்த வெல்லமும் போட்டுக்கலாம். வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி கிடைக்கிற இடமானாக்கா கருப்பட்டி வாங்கி போடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் இந்த பொடியை நம்ம போட்டு விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. நல்லா பொடிச்சு போட்டாச்சு. நல்லா கட்டி ஆற வர நல்லா வேகட்டும். அதில் அந்த இஞ்சி சாறில் அந்த மருந்தெல்லாம் வெந்து அவசரப்பட்டு லேட்டாக போடக்கூடாது. பாகு ஆனதுக்கப்புறம் போடக்கூடாது. நல்லா தண்ணியாக இருக்கும்போதே தான் போட்டுணும். நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா கிளறிண்டே இருக்கணும். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சமாக விட்டால் போதும். நல்லெண்ணெய் தான் நிறைய விடணும். நல்லா செக்கு நல்லெண்ணெயானாக்கா கொஞ்சம் புளியை போட்டு காய வச்சுட்டு விடுங்கோ, கசக்காது. நல்ல பிராண்டு கம்பெனி நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்து பொரிச்சு போட்டால் விட்டாலும் நல்லாயிருக்கும். செக்கு நல்லெண்ணெய் கசக்குன்ற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ, கொஞ்சம் புளியை எண்ணெயை காய விட்டுன்ட்டு புளியை போட்டு கறியை வச்சு எடுத்துன்ட்டு. இல்லைன்னா எங்கள் அம்மாலாம் வாழைக்காய் தோலை போட்டு எடுப்பா. நான் வாழைக்காய் தோலை போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 10 எங்கள் பாட்டி. அதனால் புளியை தான் கரைச்சி விடுவாள். புளிச்ச இதை தான் போடுவாள். நல்லா சுருண்டு வரும்போது நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் விட்டு இறக்க ஆரம்பிக்கும்போது தான் நெய்யை நல்லா விடணும். பசு நெய்யாக இருந்தால் நல்லா இருக்கும். இங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல பிராண்டட் கம்பெனி நெய் தான். நல்ல நெய் விடுறதுக்கு பதிலாக நல்ல நெய்யே பெஸ்ட்டு. நல்லா கட்டியாகிடுது. இந்த டயத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுன்னு வாங்க, இல்லைன்னா எல்லாம் தெரித்து வெளியில் போய்டும் நல்லெண்ணெயெல்லாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டு
அது சேர்த்து உள்ளே குடிக்க விட்டுன்னு வரணும். நல்லெண்ணெய் நிறைய விட்டாலன்னா அவ்வளோ தெரித்து வெளியில் போயிடும். நல்லெண்ணெய் நல்லா கெட்டியாகி வரட்டும். விட்ட நல்ல நேரம் குடிச்சாச்சு. திருப்பி விடுறேன். இதுக்கு என் பொண்ணு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. வீடியோ எடுத்துடலாம். குடிச்சாச்சு. திருப்பியும் விட்டுன்னு இருக்கேன். 300-350 கிராமுக்கு மேலே நல்லெண்ணெய் விடணும். 100-150 கிராம் நெய் விட்டால் போதும். தெறித்து முடிச்சாச்சு. இனிமேல் தெறிக்காது. நெய் விடுறோம். வீடே மணக்கிறது. புள்ளப்பத்தா லேகியம் நல்ல வாசனையாக இருக்குது. கம்மன்னு மணக்கிறது. நீங்கள்லாம் எங்கள் காலத்துக்கு வந்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ வரணும். ஆச்சு. நல்லா சுருண்டு வந்துடுத்து லேகியம். இது மாதிரி வந்து நெய்யெல்லாம் எண்ணெயெல்லாம் விட்டாலாம் கக்கி நல்லா கிளாஸாக வச்சு பார்க்குறவரெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தேங்க்யூ.